அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள டிடிவி தினகரன் 6 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய கோரிக்கை என ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள நிலையில் 6 தொகுதிகளை கேட்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, வணக்கம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்திருக்கிறது. இதனை வரவேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே போல அவருக்கு நன்றி தெரிவித்து டிடிவி தினகரன் அவர்களும் எக்ஸ் தளத்தில் பதிவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இன்றைய தினத்தில் அந்த கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 6 தொகுதியும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் அளிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சோளிங்கர், சைதாப்பேட்டை, விளாத்திக்குளம், ஆண்டிப்பட்டி, தஞ்சாவூர், தாம்பரம் அல்லது பூந்தமல்லி ஆகிய 6 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சோளிங்கர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே பார்த்திபன் அவர்கள் நிற்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. அவர் ஏற்கனவே தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், தொடர்ந்து டிடிவி தினகரனுடைய ஆதரவாளராக பயணித்து வருகிறார். அதே போல சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்த வரைக்குமே முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தமிழன் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் அந்த தொகுதியை கேட்டதாகவும், அதே போல விளாத்திக்குளத்தை பொறுத்த வரைக்குமே தென் மாவட்டங்களில் ஒரு தொகுதி என்பது கடம்பூர் ராஜா அவர்கள் டிடிவி தினகரனுடைய மிக தீவிர ஆதரவாளராக இருக்கிறார். அதே போல ஆண்டிப்பட்டி தொகுதி, தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டி தொகுதி, அந்த தொகுதியில் டிடிவி தினகரன் அவர்களுடைய மனைவி அனுராதா அவர்கள் நேரடியாக களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்காக அந்த தொகுதியை கேட்டதாக தெரிகிறது. ஏற்கனவே தேனி தொகுதியில் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிட்டு இருந்தார். அப்பொழுது அந்த தொகுதி முழுவதும் டிடிவி தினகரனுக்காக பிரச்சாரம் செய்தார் அனுராதா. அந்த அடிப்படையில் ஆண்டிப்பட்டி தொகுதி அனுராதா அல்லது மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய முத்துசாமிக்கு ஒதுக்கப்படுவதற்காக அந்த தொகுதி கேட்கப்பட்டதாக தகவல். அதே போல தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே ரங்கசாமி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். அதற்காக ரங்கசாமிக்கு போட்டியிடுவதற்கு ஏதுவாக தஞ்சாவூர் அல்லது பாபநாசம் இந்த 2 தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதி தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் வைத்திருக்கிறார். அதே போல தாம்பரம் கரிகாலனை பொறுத்த வரைக்குமே அவர் தாம்பரம் மாநகராட்சியினுடைய ஆணையர், மாநகராட்சி உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவருக்கு அந்த தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று, ஏன்னா அவர் தீவிர ஆதரவாளராக டிடிவி தினகரனோடு பயணித்து வருகிறார். அதனால் அவருக்கு அந்த தொகுதி ஒதுக்க வேண்டும். அல்லது பூந்தமல்லி ஏழுமலை அவர்களுக்கு, அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், அவருக்கு ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த 6 தொகுதிகள் அடங்கிய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினர் பதவி அளிக்கப்பட கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் டிடிவி தினகரன் போட்டியிடுவார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அப்படி மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்கவில்லை என்றால் மேலும் 2 தொகுதிகள் கொடுக்க வேண்டும். ஒன்று திருவாடனை, அதாவது ராமநாதபுரத்தினுடைய மாவட்ட செயலாளராகவும், திருவாடனை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய முதுகுளத்தூர் முருகனுக்கு அந்த ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் வைப்பதாக தெரிகிறது. அதே போல பெரியகுளம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட கதிர்காமு, அவருக்காகவும் அந்த பெரியகுளம் தொகுதியை கேட்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆக மொத்தத்தில் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்னும் சில தினங்களில் யாருக்கு எந்தெந்த தொகுதி, எந்த கூட்டணி எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார்கள், எத்தனை தொகுதிகள் என்பது அவர்கள் அனைவரும் அமர்ந்து பேசி முடிவு செய்வார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தங்களுடைய இந்த விருப்ப பட்டியலை அவர்கள் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ராஜேஷ், அமமுக தரப்பில் 6 தொகுதிகள் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநிலங்களவை உறுப்பினரை பொறுத்தவரைக்கும் அதிமுக தரப்பில் கொடுக்கப்பட இருக்கிறதா அல்லது பாஜக தரப்பில் கொடுக்கப்பட இருக்கிறதா? அதிமுக தரப்பில் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவி என்பது காலியாகிறது. அதற்கான தேர்வுதான் நடைபெறும். அதில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி என்பது பாமகவிற்கு, அன்புமணி தலைமையிலான பாமகவிற்கு ஒதுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு மாநிலங்களவை உறுப்பினர் பொறுத்த வரைக்கும் தேமுதிகவிற்கு ஒதுக்குவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே அதிமுக தரப்பிலிருந்து வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, எழுத்துப்பூர்வமாகவும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கான அந்த வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தான் தெரிகிறது. அதே நேரத்தில் தேமுதிக கூட்டணிக்கு வராத பட்சத்தில் டிடிவி தினகரனுக்கு அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவி செல்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ராஜலட்சுமி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள அமமுக 6 தொகுதிகள் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடத்தை
கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.